ஐடன் கிட்ட பேசியிருக்கவே கூடாது, ரொம்ப தான் ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான். ஒருவேளை அவனுக்கு என்னோட விஷயம் எல்லாம் தெரியுமா இருக்கலாம், அதனால தான் இப்படி அட்வான்டேஜ் எடுத்துக்கிறானா இருக்கலாம். எனக்கு நினைச்சாலே பயமா இருக்கு, ஆஃபீஸ் போகவே பிடிக்கல. சாய், எல்லா ஆம்பளைங்களும் இப்படி தான் இருப்பானுங்க போல. இனி இந்த கிறிஷ் எவங்கிட்டையுமே பேசவே கூடாதுப்பா, ஆஃபீஸில் வாயே திறக்கக்கூடாது. அஞ்சலி வருவான்னு எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. ஒருவேளை அவள் வந்து நம்மக்கிட்ட பேசலைன்னா என்ன பண்ணுறதுக்கு? சரி, எவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கலாம் ஐடன். ஹாய் அஞ்சலி, குட் மார்னிங். குட் மார்னிங் ஐடன் சார். என்ன அஞ்சலி புதுசாக சார்லாம் சொல்லியிருக்கா? உனக்கு இந்த ஆஃபீஸோட ரூல்ஸ் தெரியுங்களா? தெரியும், ஆனாலும் எனக்கு சார்னு கூப்பிட்றது தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதுதான் சரினியும் படுது. என்ன அஞ்சலி, நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம்ல, சாரு மோருன்னு சொல்லிட்டு இருக்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டா ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம், அப்படி தானே? இனிமேல் நான் ஒன்று சாருன்னு தான் கூப்பிடுவேன். எனக்கு ஒன்று இப்படி கூப்பிடுறதுக்கு பிடிக்கவே இல்லை. சே, எல்லா ஆம்பளைங்க இப்படி தான்டா இருக்கீங்க. அஞ்சலி சாரிடா, நான் நேற்றுக்கு வேணும்னே பண்ணலை. உனக்கு காலில் ஃப்ராக்சர் ஆகிடக்கூடாதுன்னு தான் நான் பிடிச்சேன், வேறு எதுவும் இல்லைம்மா, தப்பாக நினைக்காத, ரொம்பவே சாரி. உன்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினச்சனே தவிர வேறு எதுவும் நான் தப்பு பண்ணலம்மா. மறுபடியும் சாரி கேட்டுக்கிறேன், என்னை மன்னிச்சிட்டு. உன் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எனக்கு வேணும்னு நினச்சேன், அதனால தான் நான் உன்கிட்ட பேசவும் ட்ரை பண்ணேன். உனக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுரு, என்கிட்ட பேசவே வேண்டாமா. சாரி ஐடன், நான் தான் உன்கிட்ட சாரி கேட்கணும். நான் ஏதோ ஒரு மூடில் உன்னை திட்டேன்ப்பா. நீ எந்த தப்புமே பண்ணல, எனக்கு ஹெல்ப் தான் பண்ணேன். ஆனாலும் நான் ஏதோ ஒரு மூடில் வந்து நான் திட்டேன். ரொம்ப ரொம்ப சாரிப்பா. நீ எதுக்கும் சாரி கேட்காத அஞ்சலி. உன் இடத்துல யார் இருந்திருந்தாலும் இந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. நான் தான் உன்கிட்ட சாரி கேட்கணுமா? என்ன சார்னு கூப்பிடுன்னு தோணுச்சுன்னா சார்னே கூப்பிடு, நேம் சொல்லி கூப்பிடுன்னு தோணுச்சுன்னா நேம் சொல்லி கூப்பிடு, எதுனாலும் ஓகே தாமா. அஞ்சலி லைஃப்பில் பெருசாக ஏதோ ஒன்று நடந்திருக்கு. கூடிய சீக்கிரம் நான் அதை கண்டுபிடிக்கலை. நேற்று நடந்த இந்த விஷயத்தை வச்சுட்டு ஐடன் கிட்ட இன்னைக்கு கோவப்பட்டிருக்கவே கூடாது. என்னெல்லாமோ திட்டேன். என் லைஃப் இப்படி ஆனனாலே யாரை நம்பக்கூடாதுன்னு சொல்லி நல்லவங்களை கூட சில நேரம் நான் என்ன அறியாமலே திட்டிடுறேன். நான் கீழே விழுந்தா என் கால் தான் ஃப்ராக்சர் ஆகும். இதை கூட நான் புரிஞ்சிக்காமல் ஐடனை போய் தப்பாக புரிஞ்சு திட்டேனே. அவர் என்னை பற்றி என்ன நினச்சிருப்பாரு? ரொம்ப ஹாஷாக வேற திட்டோம், என்னெல்லாமோ வார்த்தையை வேற விட்டோமே. கடவுளே, இந்த பிரச்சனைனால நான் யாரையெல்லாமோ திட்டுறேன், யாரையெல்லாமோ இடையில இழுத்து விட்றேன். ஓ மை காட். டே அண்ணா, நீ ஆஃபீஸை பார்த்துக்கோ, நான் சித்தி வீடு வர போயிட்டு வரேன், ஓகேவா? சித்தி வீட்டுக்கா? இப்போ எதுக்குடா சித்தி வீட்டுக்கு போகிற? ஒன்றும் இல்லை ப்ரோ, அங்கே ஒரு சின்ன வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு வரேன். அம்மா சித்தி வீட்டில் போய் எதுவும் வாங்க சொன்னாங்களோ? இல்லைடா, எனக்கு வேறு வேலை இருக்குது சித்தி வீட்டு சைடில், அதனால தான் சித்தியை பார்த்துட்டு வரலாமேன்னு சொல்லி தாண்டா போகிறேன். என்னடா சொல்கிற? சித்தி வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிற, வேறு வேலை இருக்குன்னு சொல்கிற, எங்கே தாண்டா போகிறா? தெளிவாக சொல்லுடா. ஒரு முக்கியமான வேலை இருக்குடா, அதை முடிச்சுட்டு வந்து உங்ககிட்ட எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்கிறேன். சரிடா தம்பி, அப்போ நீ போயிட்டு வா. ஓகே ப்ரோ. ஒரு பஸ்ஸையும் காணலப்பா, எவ்வளோ நேரம் காத்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்கு. என்ன முகமுடி ரொம்ப நேரமாக இங்கே காத்துட்டு இருக்குதே போல இருக்கு. எத்தனை நாள் உங்ககிட்ட சொல்லியாச்சு என்ன முகமுடின்னு கூப்பிடாத நீ. சரி கோவப்படாதுங்க. எக்கா, நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன், அதனால கோவப்படாதுங்க. அப்படியா? என்ன 4 முடி, என்ன விஷயம்? இப்போ 4 முடின்னு சொல்லாதன்னு சொன்னோன்னா அதுக்கு சண்டை வந்துடும். நம்ம சொல்ல போகிற விஷயத்தையும் கேட்க மாட்டா. சரி, அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். நம்ம புஷ்பா கழுகமாவா அஞ்சலி கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்துல? ஆமாம், அந்த பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்து. அந்த பிள்ளை தான் வேறு யாரையும் காதலிச்சிட்டிங்க வீட்டில் வந்துல இருக்கு. இப்போ நீ சொல்லியது கேட்டு ஒன்று எப்படி வாங்கி அடிக்கணும் தான் தோணுது. அப்படி அடித்தா நான் சொல்ல வரதை நீ கேட்க மாட்டியே, என்ன பண்ணியதுக்கு? எக்கா, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? அதெல்லாம் பொய்க்கா, அதை அந்த பையன் எடுத்து விட்ட கதை. நேத்தைக்கு இந்த ராணி அக்கா அதில் போயிருக்காவ தெரியுமா? அப்போ அந்த கிழவியும் மௌனம் பேசிகிட்டு இருந்துருக்காவ. இந்த பிள்ளை என்ன கொடுமைப்படுத்தியிருக்காவ தெரியுமா? என்ன 4 முடி சொல்லியா? உள்ளதாட்டா? ஆமாம், பின்ன அவிய கண்ணால் பார்த்துருக்காவ. அது மட்டுமா, அந்த பிள்ளைக்கு எலக்ட்ரிக் ஷாக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க்கா. இப்போ அவிய அப்பா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனது கூட சொல்லி சிரிச்சிருக்கான். வந்தால செத்து போவான்ல நினச்சேன், குத்துக்கலாட்டு வீட்டில் வந்து இருந்திருக்கான்னு சொல்லி சிரிச்சிருக்கான் பார்த்துக்கோங்க. அந்த கிழவி அந்த பிள்ளைக்கு விஷம் எல்லாம் கலந்து கொடுத்துருக்காக்கா. என்ன கொடுமைப்படுத்திருக்காவ தெரியுமா? ரூமுக்குள்ளே பூட்டி போட்டு அடிச்சிருக்காவ. எப்போ என்ன 4 முடி சொல்லியா? எப்போ இப்படியெல்லாம் அந்த அஞ்சலி பிள்ளைய கொடுமைப்படுத்தினாவ? ஆமாம் அக்கா, இதெல்லாம் சகிச்சு தான் வீட்டில் கூட சொல்ல முடியாமல் அந்த பிள்ளை அங்கேயே இருந்திருக்கு. அப்புறம் அவன் கண்ணு தப்பின நேரம் நகையை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்திருக்குக்கா. அந்த பிள்ளைக்கு நகை கிடைக்கலன்னு சொல்லி ஆதங்கத்தில் தான் அவன் இப்படி கதையாக கட்டி விட்டுட்ருக்கான் எல்லாருக்கிட்டையும். அதெல்லாம் நம்பாதுங்கக்கா.
அப்படியே 4 முடி, நான் இவ்வளோ நாள் அந்த பிள்ளை மேலே தப்பு நினச்சிட்டு இருந்தேன். ஆமாக்கா, அந்த அஞ்சலி பிள்ளை பாவம், நீங்கள் எல்லார்கிட்டையும் சொல்லுங்கன்னாக்கா. 4 முடி, நீ ஒன்றும் கவலைப்படாத. அந்த கிளவி இனிமேல் என்கிட்ட வந்து கதை விட்டு பார்க்கட்டு. இதெல்லாம் சொல்லி நான் போட்டு உடச்சி அந்த கிளவியை லெஃப்ட்டு ரைட்டுன்னு வாங்குறேன்னா பார்த்துக்க. நான் வேற அந்த அஞ்சலி பிள்ளைய அன்னை காயப்படுத்துகிற மாதிரி என்னெல்லாமோ கேட்டுட்டேம்மா. அந்த பிள்ளைய பார்த்தா இனி மன்னிப்பு கேட்கணும். அக்கா, உங்களுக்கு இப்போமாவது அஞ்சலியை பற்றி புரிஞ்சு, அது வரைக்கும் நல்லதுக்கா. ஐடன் எப்படிப்பா இருக்கா? நல்லா இருக்குதியா? ஆமா ஆண்டி, நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்குதியா? சின்ன பொண்ணு அத்தை, உமா அத்தை எல்லாரும் எப்படி இருக்காவ? எல்லாரும் நல்லா இருக்கோம்ப்பா. சித்தி வீட்டுக்கு வந்தியோ? ஆமா ஆண்டி, ஒரு முக்கியமான வேலை, அதான் சித்தியை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரிப்பா, சரி சரி, நீ போய் சித்தியை பாரு. ஆ சரி, நான் வாரேன். 4 முடி, இது அந்த ராணி அக்காளுக்கு மகன் தானா? ஆமா அக்கா, அவன்தான். இளையவன் தானே இவன்? ஆமா அக்கா, இளையவன் தான். 2 பேரும் சேர்ந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி நாகர்கோயிலில் வச்சிருக்காங்க பார்த்துக்கோங்க. அப்படியா? பரவாயில்லையே 2 பசங்களும். ஆமா அக்கா, 2 பசங்களும் தங்கமான பசங்க. 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்குன்னு தான் பேரு. ஒரு வேலையும் செய்யதில்லப்பா. எல்லாம் அந்தந்த வாக்கில் போயிட்டு ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் போயிருது. சித்தி. என்ன, நம்ம ஐடனுக்கு சத்தம் போல இருக்குது. இந்த நேரம் வந்திருக்கான் ஆஃபீஸை போட்டுட்டு. மோனே, கதவு திறந்தான் கிடக்குது, வீட்டுக்குள்ள வா. சித்தி எப்படி இருக்குதியா? நல்லா இருக்க மோனே, நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன் சித்தி. வாளுங்களுக்கு இன்னைக்கு ஸ்கூலும் காலேஜும் உண்டோ? ஆமா மோனே, காலையிலேயே சண்டை போட்டு தான் போயிருக்காளோ. இங்க பாரு, பாத்திரம் எல்லாம் அந்தந்த வாக்குல கிடக்குது. ஒரு வேலையும் செய்து தர மாட்டாளோ மோனே. காலையில 8 மணி வரை கடந்து உறங்கியது, பிறகு சண்டையை போட்டுக்கிட்டு ஓடியது. இந்த வாளுங்க இன்னும் திருந்தல பாத்தீங்களா? ஆமா மக்களே, அவளோட எங்க திருத்த முடியும். சரி மோனே, ஆபீஸை போட்டுட்டு வந்திருக்கா இந்த நேரம். அம்மா எதுவும் வாங்க சொன்னாளா? ஆபீஸா அண்ணன் பார்த்து விடுவான் சித்தி. நான் ஒரு முக்கியமான விஷயமா தான் உங்களை தேடி வந்தேன். என்ன விஷயம் மோனே? கல்யாணத்தை பத்தி அம்மிட்ட பேசணுமா? போ சித்தி, நீ வேற காமெடி பண்ணிட்டு இருக்காத. பின்ன என்னல மோனே, சீக்கிரம் சொல்லு. அது ஒன்றும் இல்லை சித்தி, எங்கள் ஆஃபீஸில் அஞ்சலின்னு ஒரு பிள்ளை ஒர்க் பண்ணுது. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தால் நினைக்கிறேன். அன்னைக்கு இந்த பஸ் ஸ்டாப்பில் நின்று பஸ் ஏறிட்டு நின்று அந்த பிள்ளைய பற்றி தான் கேட்கலான்னு வந்திருக்கேன். நம்ம அஞ்சலி தான். அவளை பற்றியா மோனே? எதுக்கு, என்னாச்சு? ஒன்றும் இல்லை சித்தி, அந்த பிள்ளை எங்கள் ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குது. ஆனால் அந்த பிள்ளை எப்போவுமே சோகமாக இருக்குது. எதையாச்சும் பற்றி திங்க் பண்ணிட்டு அது பாட்டுக்கு இருக்குது. அதான் அந்த பிள்ளைக்கு வாழ்க்கையில் ஏதாச்சும் நடந்திருக்குமான்னு சொல்லி தெரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதுவும் தெரியுமா சித்தி அந்த பிள்ளைய பற்றி? அஞ்சலி வாழ்க்கையை பற்றி நம்ம ஐடன் கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு தெரியல. ஐடன் கிட்ட சொன்னால் ஆஃபீஸில் வேறு யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டான். ஒருவேளை யார் மூலமாவது வெளியே தெரிஞ்சுன்னா அஞ்சலி பாவம். அதனால நம்ம ஐடன் கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிச்சு தான் பேசணும்.